இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா எத்தனை கேலரி எரிக்கப்படும் எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த வெயிட்டும் குறைக்க முடியாது, எந்த இன்சுலினும் குறைக்க முடியாது, நிறுத்தவும் முடியாது. பேப்பரை எழுதி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இன்னொரு சூப்பர் கேள்வி கேட்க போறேன், பதில் சொல்லுங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த பானை வேற வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த ரைஸை நம்ம பிளேம் பண்ணிட்டு இருக்கோம். நான் கேட்குற கேள்விக்கு நீங்க கரெக்டாக பதில் சொன்னா போதும். சொல்லுவீங்களா? சரியா? வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இந்த பானை வயிறோட உட்காந்துருக்காங்க? எழுதுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க பதில். தெரியுமா? இன்னொரு கேள்வி கேட்க போறேன், சூப்பர் கேள்வி. சரியா? வெந்தயம் ஆவாரப்பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை பிபிக்கு மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இந்த பானை வயிறை குறைச்சாங்களா? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இது என்னது? கொய்யா இலையும் ஆவாரம்பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார். கருவேப்பிலையும் கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரையோ இல்லை இந்த பானை வேற யாராவது குறைச்சாங்களா? சொல்லுங்க. இது என்னது? கொய்யா இலையும் நாவல் பழம் சாப்பிட்டதுனால யாராவது இன்சுலின் குறைச்சாங்களா, இல்லை பானை வேற குறைச்சாங்களா, இல்லை ஃபேட்டி லிவருக்குள்ள மாத்திரை சரி பண்ணாங்களா, நிறுத்தினாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது யாருக்கும் தெரியாது. காரணம் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், 2 வழியெல்லாம் கிடையாது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. முக்கியமான வீடியோ. இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.